வெளியான புதிய சர்வே தமிழகத்தை கைப்பற்றுவது யார்? கருத்து கணிப்பு முடிவுகள். ஐதராபாத்தைச் சேர்ந்த பாராவில் நிறுவனம் தமிழக சட்டமன்ற தேர்தல் குறித்து ஒரு விரிவான கருத்து கணிப்பை வெளியிட்டுள்ளது. இளைஞர்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்கள் மத்தியில் தாவேகாவுக்கு ஆதரவு அதிகரித்து வருவதாக இந்த ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது. தமிழகத்தில் நடைபெறவுள்ள அடுத்த சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் களம் சூடுபிடித்த நிலையில் புதிய கருத்து கணிப்பு ஒன்று அரசியல் வட்டாரங்களில் வெளியாகி அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. ஐதராபாத்தை சேர்ந்த தேர்தல் ஆய்வு மற்றும் அறிவியல் நுண்ணறிவு நிறுவனமான KK சர்வேஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் நிறுவனத்தின் ஒரு அங்கமான பாராவில் நிறுவனம் இந்த விரிவான கருத்து கணிப்பை மேற்கொண்டுள்ளது. தமிழகத்தில் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்குச்சாவடி அளவிலான தரவுகளை கொண்டு இந்த ஆய்வு நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் குறைந்தபட்சம் ஒரு தொகுதிக்கு 30,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்களிடமிருந்து கருத்துக்களை சேகரித்து இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதுவரை 70 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்களிடமிருந்து கருத்துக்கள் மற்றும் தகவல்கள் பெறப்பட்டுள்ளது. வாக்காளர்கள் மனநிலை, வாக்குச்சாவடி அளவிலான கள ஆய்வு மற்றும் தரவு சார்ந்த அரசியல் பகுப்பாய்வு ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த கருத்து கணிப்பு தயாரிக்கப்பட்டதாக நிறுவனம் விளக்கியுள்ளது. இந்த ஆய்வின் முதற்கட்ட முடிவுகளின்படி திமுக கூட்டணி சுமார் 41.5% வாக்கு வீதம் பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அதிமுக கூட்டணி 36.2%, தமிழக வெற்றிக் கழகம் 13.6% மற்றும் நாம் தமிழர் கட்சி 7.9% வாக்குகளை பெறும் வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த நிறுவனம் கூறியுள்ளது. இந்த கருத்து கணிப்பின் மற்றொரு அம்சமாக நடிகர் விஜயின் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் மாநில அரசியலில் 3வது முக்கிய அரசியல் சக்தியாக உருவெடுக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னை உள்ளிட்ட சில நகர்ப்புற தொகுதிகளில் அந்த கட்சி கணிசமான ஆதரவை பெற்றுள்ளதாக ஆய்வு தகவல்கள் சுட்டிக்காட்டுகின்றன.